ஃபைனல் பார்ட் ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ 18 சம் பார்க்கலாம். கோல்ட் இஸ் 19 டைம்ஸ் ஆஸ் ஹெவி ஆஸ் வாட்டர். அப்போ கோல்ட் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னங்க 19:1 அண்ட் காப்பர் இஸ் 9 டைம்ஸ் ஆஸ் ஹெவி ஆஸ் வாட்டர். அப்போ காப்பர் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னங்க 9:1. இன் வாட் ரேஷியோ should these be mixed to get an alloy 15 times as heavy as water? அப்போ இது ரெண்டையும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம், அதாவது A:B அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிறது 15:1% ஆஃப் அலாய் ஆஸ் ஹெவி ஆஸ் வாட்டர் வரும். கோல்டும் வாட்டரும், அதாவது கோல்டு ப்ளஸ் வாட்டர் அலாயாக மாறப்போகுது. அதாவது இந்த ஏங்கிற ரேஷியோவில் எடுத்துக்க போகிறாங்க. அப்போது 19 times A plus 9 times of, இது வந்து B ரேஷியோவில் எடுத்துக்க போகிறாங்க. 9 times of B divided by வாட்டர் எவ்வளோ டைமுங்க ஒவ்வொரு தான் A plus B வாட்டர். இது அலாயோடது, அதாவது கோல்டு ப்ளஸ் காப்பரோடது. இது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டரோடது, செகண்டில் இருக்கக்கூடிய வாட்டரோடது. இதில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோங்க 15/1 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இந்த ஏபியோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது 19A plus 9B is equal to 15A plus B. So 19A plus 9B is equal to 15A plus 15B. 19A minus 15A is equal to 15B minus 9B. So 4A is equal to 6B. A by B is equal to 6/4. அப்போ ஆன்சர் என்னங்க A is to B ரேஷியோ என்னங்க 3:2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இன் வாட் ரேஷியோ இப்போ இந்த இது வந்து 3ங்கிற ரேஷியோவில் இருக்கணும், இது 2ங்கிற ரேஷியோவில் இருக்கணும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th சம். If 15 liters of mixture contains 20% of alcohol and rest water. 15 லிட்டர்ஸில் 20% என்ன இருக்கு ஆல்கஹால் இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணுங்க. அப்போ 3 liters ஆல்கஹால் இருக்கு, 12 liters வாட்டர் இருக்கு. If 3 liters of water to be mixed with it. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 + 12 + 3 எவ்வளோங்க 15 liters வாட்டராக மாற்றுறாங்க. டோட்டல் எவ்வளோ ஆயிடுது 18 liters ஆயிடுது. அதில் 3 liters ஆல்கஹாலும் 15 liters வாட்டரும் இருக்கு. என்ன கேட்குறாங்க, the percentage of alcohol in the new mixture எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போது மொத்தமாக 18 லிட்டர் இருக்கு, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆல்கஹால் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இப்போ ஆல்கஹால் எவ்வளோ இருக்குங்க 3 liters இருக்குது. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 18 × x/100 is equal to 3. 6 are x is equal to 100 divided by 6, 50 divided by 3, 53 ones are 26 are 18. So again 2 வரும். எப்படி எழுதுவீங்க 16 2 divided by 3% of alcohol new mixtureல இருக்கு. இதுதான் ஆன்சர். Next 20 liters of mixture contain milk and water in the ratio of 5:3. ஸோ 5:3ல் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது 20 liters இருக்குது. ஸோ 5x + 3s is equal to 20 liters. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா if 4 liters of this mixture been replaced. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 4 liters ரிமூவ் பண்ணிடுறாங்க. நமக்கு எவ்வளோ இருக்கும் 5x + 3s is equal to 16 liters தான் இப்போ இருக்கும். ஆனால் சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். அதே 5 பங்கு மில்க், அதே 3 பங்கு வாட்டர் தான் இருக்க போகுது. ஆனால் லிட்டர்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போது இதில் பீன் ரீப்ளேஸ்டு பை 4 liters ஆஃப் மில்க். இந்த 4 liters எடுத்துட்டு 4 liters ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெசென்ட் மிக்சரில் நமக்கு எவ்வளோ மில்க் இருக்குது எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 8 is equal to 16, x is equal to 2. அப்போ எவ்வளோங்க இருக்குது 5 × 2 10 liters ஆஃப் மில்க், 3 × 2 6 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க மில்கை 4 liters ஆட் பண்ணுறாங்க. ஸோ 14:6. அப்போது 7:3 வரும் நியூ ரேஷியோ. First sum. 85 kg of mixture contains milk and water in the ratio of 27:7. அப்போ 27x plus 7x is equal to 85
இது வந்து மில்க், இது வந்து வாட்டர். நம்ம எப்போவுமே கொடுத்த உடனே கிவன் எடுத்து எழுதிடணும். அப்போ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஹவு மச் மோர் வாட்டர் இஸ் டு பி ஆடட் டு கெட் அ நியூ மிக்சர் கண்டைனிங் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. இப்போ 27:7 இருக்குது. இப்போ நமக்கு 3:1ங்கிறது ஃபைனலாக நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, ஃபைனல். இப்போது இதில் இன்னும் எவ்வளோ வாட்டரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ மில்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். 34x is equal to 85, x is equal to 85 divided by 34, x is equal to 17 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள், 5/2. ஸோ எவ்வளோ இருக்குது, 27 into 5/2 மில்க் இருக்குது. அதே மாதிரி 7 into 5/2 வாட்டர் இருக்குது. ஸோ 27 into 5/2 divided by 7 into 5/2 ப்ளஸ் ஒரு எக்ஸுங்கிற ரேஷியோவில் ஒரு புதுசாக மச் மோர் வாட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரேஷியோ தான் என்னங்க, 3/1. நமக்கு இந்த எக்ஸுங்கிற வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம கண்டுபிடிக்கலாம். 135 divided by 2 divided by 35 divided by 2 plus xன்னு வரும். இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 135 divided by 2 divided by 35 plus 2x divided by 2ன்னு வரும், equal to 3/1. இந்த 2 இந்த 2 cancel. 135 is equal to 35, 3 plus into 3 plus 3 into 6xன்னு வரும். So 135 equal to 105 plus 3x, 6x, sorry, 6x. So 30x is equal to 30 is equal to 6x. அப்போ x ஓட வேல்யூ எடுங்க, 30 divided by 6, which is equal to 5 liters. The answer. A speed of the cars are in the ratio of 5:4:6. அப்போ 5x, 4x and 6x ங்கிறது speed of the car. The ratio between time taken by them to travel the same distance is. ஸோ நமக்கு speed is equal to எப்படி எழுதுவோம், கிலோமீட்டர் per hourன்னு எழுதுவோங்களா. அப்போது speed of formula distance divided by time taken. இப்போ distance சேம்னு சொல்லிட்டாங்க. டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டைம் டேக்கனோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் தெரியணும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். ஸோ 1/5 is to 1/4 is to 1/6. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி தான் எழுதணும், ஸ்பீடுக்கு ஸ்பீடோட இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் டைம். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க, 5, 4, 6, 2 டேபிளில் 5, 2, 3, எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 10, 60 வரும். ஸோ 5, 12 and 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15, 6க்கு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 10. இதாங்க ஆன்சர், ரேஷியோ. நெக்ஸ்ட், the sides of a triangle are in the ratio 1/2 is to 1/3, 1/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கலாம். 2, 3, 4, 2, 1, 3, 2. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6, 12 வரும். ஸோ 12 எல்சிஎம் எடுங்க, 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 6 is to 3 இருக்குது, 4 is to 4 இருக்குது, 3. இதுதான் வந்து நம்மளோட இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. நான் எல்சிஎம் எடுத்து மாற்றுவோம் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ என்ன சைடு என்னங்க, 6x, 4x, 3xன்னு இருக்கும். ஸோ 6x plus 4x plus 3x is equal to 104. இது ஏன் இப்படி எழுதுனேன் அப்படின்னா, பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னங்க, இப்போ 3 சைடு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா 3ஐயும் ஆட் பண்ணோன்னா அதுதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 10, 13x is equal to 104. இப்போ x is equal to 104 divided by 13, 4, 3, 12. அப்போ 13 into
24 104 அப்போ x ஓட வேல்யூ எடுங்க 8 லாங்கஸ்ட் சைடு கேக்குறாங்களா இங்க எதுங்க லாங்கஸ்ட் 6 தானே 6x equal to 6 into 8 equal to 48 centimeter ஏன்னா இங்க வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க so இங்க பாருங்க 3 containers have their volume in the ratio of 3:4 so 3:4:5 A is to B is to 3 container இருக்கு container A container B container C 3:4:5 இங்க ரேஷியோல இருக்கு they all are full of mixtures of milk and water அப்போ A ல milk plus water இருக்கு அதே மாதிரி B லயும் milk plus water இருக்கு C லயும் milk plus water இருக்கு என்ன ரேஷியோல இருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க 4:1 3:1 5:2 ஸோ இப்படி ரேஷியோவில் ஆல்ரெடி கண்டெய்னர்ஸில் இருக்குது அப்போது இதுலேருந்து 3 பார்ட்டு இதுலேருந்து 4 பார்ட்டு இதுலேருந்து 5 பார்ட்டு சேர்த்து 4th கண்டெய்னரில் ஊற்றுறாங்க இதானுங்க கொஸ்டின் இப்போ 4th கண்டெய்னரில் மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன இந்த 4x + 3x + 5x 1x + 1x + 2x இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனல் ஆன்சர் நமக்கு வரப்போகுது ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஏ கண்டெய்னர் ஏல எவ்வளோங்க மில்க் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டாம் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இதுதான் நம்ம வந்து 3x 4x 5x நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இது மொத்தமாக எவ்வளோ பார்ட்னே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மொத்தமாக 3x பார்ட் இது எடுக்கிறாங்களா அந்த 3xல 5ல் 4 பங்கு வந்து இந்த 3xல மொத்தமாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக 15 லிட்டர் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வருங்க 12 லிட்டர் மில்க் இருக்க போகுது மீதி இருக்க 3 லிட்டர் வாட்டர் இருக்க போகுது இதுதான் கணக்கு ஸோ 3x பார்ட்டில் 4 5 பங்கு மொத்தமாக 5 பங்கு இருக்குது அது 5 பங்காக பிரிக்கிறாங்க அதில் 4 பங்கு மில்க்கும் 1 பங்கு வாட்டர் இருக்க போகுது இதானுங்க எவ்வளோங்க 12x / 5 வாட்டர் எவ்வளோ இருக்கும் 3xல 1 பங்கு இருக்க போகுது அப்போது 3x / 5 நெக்ஸ்ட் கண்டெய்னர் பி மில்க் எவ்வளோ இருக்க போகுது 4x மொத்தமாக 4xல எவ்வளோங்க மொத்தமாக 4 பங்காக பிரிக்கிறாங்க அதில் 3 பங்கு நமக்கு என்ன இருக்க போகுது மில்க் இருக்க போகுது 3x வாட்டர் 4x into 1/4 which is equal to 1x next container C மில்க் எவ்வளோ இருக்குங்க மொத்தமாக 5 பார்ட் இருக்குது 5 பார்ட்டில் ஸோ மொத்தமாக 5x இருக்குது அந்த 5xல 5 பார்ட் வந்து மில்க் அப்போ 25x / 7 வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5xல 2/7 ஈக்குவல் டு 10x / 7 இப்போ டோட்டல் மில்க் எவ்வளோங்க நமக்கு மில்க் இஸ் டு வாட்டர் தான் கேட்டிருக்காங்க அப்போது 12x / 5 plus 3x plus 25x / 7ங்கிறதா நமக்கு மில்க் வாட்டர் நம்ம வாட்டர் இங்கே எழுதலாம் தனியாக 3x / 5 plus 1x plus 10x / 7 நம்ம இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாங்களா ஸோ 35 12 7 சார் 84x plus 35 into 3 15 105 plus 25 into 5 125 வரும் நமக்கு இதுதான் மில்க் வருது ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 314x / 35ங்கிறது மில்கோடது இதே மாதிரி வாட்டர் கண்டுபிடிங்க ஸோ 30 அதே எல்சிஎம் 35 தான் வரும் 35 ஸோ
ஸோ 35 இங்கே 5 இருக்குது, அப்போ 7 வரணும். ப்ளஸ் 21x ப்ளஸ் 50x டிவைடட் பை 35 இஸ் ஈக்குவல் டு வாட்டரோடது. ஸோ 106x டிவைட் பை 35ங்கிறது வாட்டரோடது. நம்ம மில்க் இஸ் டு வாட்டர் தான் கேட்கணும். 314x divided by 35 is to 106x divided by 35. cancel பண்ணுங்க. 35 cancel ஆயிரும், x cancel ஆயிரும். cancel பண்ணீங்கன்னா செகண்ட் டேபிளில் 157, இங்கே வந்து 106க்கு பதில் 106 cancel பண்ணால் 53 வரும். அப்போ ஆன்சர் என்னங்க நமக்கு? ஃபோர்த்து கண்டெய்னரில் மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ எவ்வளோ? 157 is to 53. இதாங்க நமக்கு ஃபைனல் ஆன்சர். So next sum, the electricity bill of a certain establishment is partially fixed and partially varies as the number of units consumed. In a certain month, அதாவது இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்டைன் மந்த் 540 யூனிட்ஸ் ஆர் கன்சியூம்ட், தென் த பில் இஸ் ருபீஸ் 540 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது ருபீஸ் 1800. இதே 620 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கும்போது மீன்ஸ் 620 யூனிட்ஸ் வரும்போது ருபீஸ் 2040. எப்போ 500 யூனிட்ஸ் வரும்போது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு யூனிட்டுங்கிறது ஒரு எக்ஸுங்கிற யூனிட் எப்போவுமே அந்த வேல்யூ அந்த அமௌண்ட்டுங்கிறது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போது 540க்கு ஒரு வேல்யூ ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்த்து தான் ருபீஸ் 1800. அதே மாதிரி x ப்ளஸ் 620 யூனிட்ஸ் வைங்கும் போது 2040 எங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸ் இங்கேயும் மைனஸ் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன வரும் ஆன்சர் நமக்கு? 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 80y மைனஸ் 80y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 214 வரும். கேன்சல் பண்ணிக்கோங்க, மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒய்யோட வேல்யூ 3 வரும். அப்போது இதே மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 540 into 3 plus x is equal to 1800. அப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருங்க? 180. இந்த எக்ஸுங்கிற வேல்யூ தான் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுக்கான வேல்யூ, கரெக்டுங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் 180 ப்ளஸ் 500 யூனிட்ஸ்க்கு இன்டூ 3 போடுங்க. எவ்வளோ வரும்? 1500 ப்ளஸ் 180. ஸோ ருபீஸ் 1680 தான் value. Twenty-sixth sum, the least whole number which when subtracted from the birth terms of ratio 6:7 gives a ratio less than 16:20. அதாவது 6:7 ஒரு ரேஷியோ இருக்குது. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஹோல் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு மோர் ஆர் லெஸ் 16/21, அதாவது லெஸ் தென் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 16/21க்கு வரக்கூடிய ஆன்சருக்கு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6/7ங்கிறத நமக்கு வந்து இந்த ரேஷியோட வேல்யூ, கரெக்டுங்களா? 6/7 தான் எழுதுவோம். இதுலேருந்து ஏன்னு ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணும்போது லிட்டில் அது என்ன வேல்யூவாக இருக்கட்டும், ஒரு ஹோல் நம்பர் இந்த ஏங்கிறது நமக்கு லெஸ் தென் 16/21 இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். minus 21a less than 2 minus 16a இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 14 less than 5aன்னு சொல்லி வரும். ஸோ 14 divided by 5 less than a பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ மோர் ஆர் லெஸ் 2.9 வரும். நமக்கு ஹோல் நம்பர் கொடுத்துருக்கு அப்படிங்காட்டி ஏவோட வேல்யூ 3. இதுதாங்க ஆன்சர். 27th sum, A and B are two alloys of gold and copper prepared by mixing metals in the ratio of 7:2 and 7:11. So, ஏங்கிற அலாயில் 7:2 gold and copper இருக்குது. Bங்கிற அலாயில் 7:11 gold and copper இருக்குது. If two equal quantity of alloy are melted to form a third alloy. இது போன சம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த வாட்டர் கண்டெய்னர் ஏ, கண்டெய்னர் பி, கண்டெய்னர் சி அந்த மூணையும் சேர்த்து டியில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அது பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே மாடல் தான். ஆனால் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் குவான்டிட்டி எக்ஸுங்கிற ஒரு பார்ட் ஏலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் 7/9 கோல்டு இருக்கும்.
2/9 காப்பர் இருக்கும். பியில் அதே மாதிரி x இன்ட்டு 7/18 கோல்டு இருக்கும். x இன்ட்டு 11/18 காப்பர் இருக்கும். ஸோ 7x divided by 9 plus 7x divided by 18 ரேஷியோ தானே கேட்குறாங்க இல்லைங்களா? எப்படி எழுதுவீங்க? 18 2 போச்சுன்னா 14x divided by 7x. இது 21x divided by 18. நெக்ஸ்ட் இதே மாதிரி எடுங்க. 2/9x plus 11/18x. அப்போ into 2 4x plus 11x divided by 18 15x divided by 18. ரேஷியோ என்னங்க? 21x divided by 18 plus 15x divided by 18. ரேஷியோ தானே, சாரி 18. அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 21:15. ரேஷியோ நமக்கு என்ன வருங்க? 7:5ன்னு சொல்லி வரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான சம். வாட் இஸ் த ரேஷியோ ஹூஸ் டேர்ம் டிஃபர் பை 40? ஃபர்ஸ்ட் ஒரு வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட 40 டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? x + 14 இருக்கும். இது ரெண்டுத்தோட மெஷர் வந்து 2/7 இருக்கும். அதாவது x/x + 40 is equal to 2/7 இருக்கும். நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? 7x is equal to 2 into x plus 40. 7x is equal to 2x plus 80. 5x is equal to 80. x is equal to 16. அப்போ ரெண்டு நம்பர் என்னவா இருக்குங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 16 இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் 56 இருக்கும். இதுதான் ரேஷியோ. இவ்வளோதாங்க ஆன்சர். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நாம ஏஜஸ் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.